பீகாரை சேர்ந்த கௌரவ் குமார் அவரது மனைவி குழந்தையை கொன்ற வழக்கில் இதுவரை 5 பேர் கைது செய்யப்பட்ட சூழலில் பெண்ணின் சடலம் தற்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. மூவர் கொலை வழக்கில் பெண்ணின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் கொல்லப்பட்ட வழக்கில் பெண்ணின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. பெருங்குடி குப்பை கிடங்கிலிருந்து முனிதா குமாரியின் சடலத்தை போலீசார் கண்டெடுத்திருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. இந்த மூவர் கொலை வழக்கில் தற்பொழுது பெண்ணின் சடலம் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி கண்டெடுக்கப்பட்டது? எந்த இடத்திலிருந்து எடுத்திருக்காங்க? விவரம் என்ன? நிச்சயமாக பீகாரை சேர்ந்த கௌரவகுமார் என்பவர் கடந்த 26ஆம் தேதி சாக்கு முட்டையில் கொலை செய்யப்பட்டு கிடந்தார். இவரது ரத்த வெள்ளத்தில் கிடந்த இந்த உடலை போலீசார் கண்டெடுத்து விசாரணை மேற்கொண்ட போது குடும்பத்துடன் இவர் இங்கு வேலைக்காக வந்திருப்பது தெரிய வந்தது. அவர்களுடன் சேர்ந்து இருந்த பீகாரை சேர்ந்த 5 பேர் கொண்ட கும்பல் இந்த கொலைவெறி செயலில் ஈடுபட்டதும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. முதற்கட்டமாக இந்த கௌரவகுமார் குறித்து விசாரணை மேற்கொண்ட போதுதான் அது தொடர்பான நண்பர்கள் அவர் யாரிடம் தொடர்பு இருந்தார் என்பது குறித்து அந்த சம்பந்தப்பட்ட நபர்களிடம் குறித்து விசாரணை செய்ததில் அவர்கள் குடும்பத்துடன் சேர்ந்து நாங்கள் மொத்தமாக 3 பேரையுமே கொலை செய்து விட்டோம் என்று பரபரப்பாக வாக்குமூலம் அளித்தார்கள். அவர்களை கொலை செய்து நாங்கள் குப்பை தொட்டியில் வீசியதாக தெரிவித்தனர். முதற்கட்டமாக கௌரவகுமார் உடல் கிடைத்த நிலையில் அவரது குழந்தை 2 வயது ஆண் குழந்தையையும் போலீசார் கண்டெடுத்தனர். இந்த நிலையில் தான் அவரது மனைவி உடலையும் பெருங்குடி குப்பை கிடங்கில் இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் தொடர்ந்து 3 நாட்களாக போலீசார் தேடி வந்தார்கள். தற்போது அந்த பெண்ணின் உடல் என்பது கிடைக்கப்பட்டதாக போலீசார் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது உடலை பிரேத பரிசோதனைக்காக தற்போது அரசு மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பி வைத்திருக்கிறார். அவர் எந்த மாதிரியான அடிப்படையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பது குறித்து முழுமையான பிரேத பரிசோதனை அடிப்படையிலேயே அடுத்த கட்டமான நகர்வு இருக்கும் என்று தெரிய வந்துள்ளது. பிடிபட்ட 5 பீகாரை சேர்ந்த நபர்களிடம் விசாரணை செய்ததில் அந்த பெண்ணிற்கு பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்ததாகவும் அது தொடர்பான நடந்த சண்டையில் தான் இந்த கொலை சம்பவம் நடந்ததாக கூறப்படுகிறது. இருந்தாலும் ஆதார ஆவணங்கள் திரட்டும் வகையில் தற்போது அந்த புதைக்கப்பட்ட, அதாவது தூக்கி வீசப்பட்ட அந்த பெண் உடல் கிடைக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் அந்த உடலை பிரேத பரிசோதனை அறிக்கை செய்த பிறகே முழுமையான தகவல் தெரியும் என்று மருத்துவ அறிக்கையை அடிப்படையாக வைத்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.